லெட்ஸ் டாக் இன்ஃப்ளூயன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். போன பதிவில் பிரதர் ரமேஷோட ஸ்டோரி டெல்லிங் பற்றி பேசணும். அதுவும் இல்லாமல் முக்கியமாக ஒய் அப்படின்னு, ஒய் டு யூ ரியலி வாண்ட் டு மேக் ஸ்டோரிஸ் ஆர் ஒய் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் கம்மிங் இன் டு சோஷியல் மீடியா, ஒய் அப்படின்றத ரொம்ப கிளியராக சொன்னாங்க. இன்றைக்கி அடுத்த ஒரு தலைப்பு சொன்ன மாதிரி ஒரு 10 பார்ட் சீரீஸில் செகண்ட் பார்ட் இருக்கீங்க. இந்த செகண்ட் பார்ட் பார்க்குறவங்க ஃபஸ்ட் பார்ட்டையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி செகண்ட் பார்ட். வெல்கம் டு த ப்ரோக்ராம் ரமேஷ். இந்த ஒய்யை தாண்டி ஓகே, ஐ எம் கிளியர் அபவுட் மை ஸ்டோரி. நவ் மை ஸ்டோரி ஹேஸ் டு டெவலப். நவ் ஸ்டோரி ஹேஸ் டு கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அப்போது இந்த தியேட்டர்ஸ்லாம் நம்ம பார்க்குற ஒரு காமன் வேர்டு வந்து ஸ்க்ரீன் ப்ளே. அதில் ஒரு ஸ்க்ரீன், அதில் ஒரு ப்ளே இருக்குது. நீங்கள் உங்கள் பார்வையில் இந்த ஸ்க்ரீன் ப்ளேன்ற வேர்டு எப்படி நீங்கள் புரிஞ்சிட்டீங்க? இந்த நேம் இட் செல்ஃப் அது வந்து நீங்களே சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே அப்படின் போது பார்ப்பதற்கான மீடியா. அப்போ அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளேன்றது வந்து பேக் போன் ஆஃப் த ஸ்டோரி, பேக் போன் ஆஃப் த ஃபில்ம். அதான் முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. எல்லா டேரக்டர்ஸ் யாரை கேட்டாலும் ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஒரு பேக் போன் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு. அந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து இட் டைஸ் த ஸ்டோரி டுகெதர் வித் எமோஷன்ஸ், என்டர்டெயின்மெண்ட், எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இதை மூணையும் அது டைஸ் ஸ்டோரி, அதை டை பண்ணுது, அதுதான் ஸ்க்ரீன் ப்ளே. அந்த 3 ஈல அது ஜெல்லாகி வரணும். ஜெல்லாகி வரும்போது தான் நம்ம முதல்ல என்ன பண்ணியிருக்கோம்னா முடிவு வச்சுருக்கோம். அந்த முடிவுக்கு போகிற ரூட்டில் இதை நம்ம கொண்டு போகணும். ஸோ நோக்கத்துக்கு அப்புறம் வந்து முடிவு இருக்குது. அந்த முடிவுக்கு நடுவில் வழிகளில் இது ஒன்று. இந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து அந்த வழிகளில் இது முக்கியமான ஒன்று. இந்த பேக் போன்ட்டீங்க. ஆமாம், முக்கியமான ஒன்றுமே இல்லை. ஆமாம், கிடையாது. அதில் இந்த ஸ்க்ரீன் ப்ளேவை வந்து நம்ம எப்படி பண்ணுறோம்னாக்கா, திரையில் பார்ப்பதற்கு அதை எழுதுறது எப்படி எழுதணும்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இப்போ இஃப் யூ ஆர் ரைட்டிங் ஃபார் அ டிவி மீடியானாக்கா, யூ ஷுட் நாட் சிட் இன்சைட் த டிவி, யூ ஷுட் சிட் பிஃபோர் த டிவி அண்ட் ரைட். ஓகே. அப்போ அவனும் பார்ப்பான், படம் பார்த்துட்டே எழுதுவான். அப்போ என் பக்கத்தில் இவர் பார்க்குறாரு, பக்கத்து வீட்டு அந்த பக்கம் ஒரு ரிக்ஷா மேன் உட்காந்துருக்காரு, இங்கே வந்து அந்த ஒரு ஆடியன்ஸ் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா கவர் பண்ணுவேன். அப்போ நான் வந்து நோக்கம் வந்து முதல்ல டிசைட் பண்ணதுனால அந்த நோக்கத்தில் வந்து யார் பார்க்க போகிறாங்கன்னு நான் டிசைட் பண்ணி தான் நான் பண்ணுறேன். அவங்கெல்லாம் என் கூட உட்காந்துருக்காங்கன்றத மைண்ட் இல்லாமல் நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணவே கூடாது. நான் யாருக்காக எழுதுறேன்னா அவங்க இங்கே இருக்காங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறது இல்லை, பார்க்குறவனுக்கும் புரியணும். நான் என்ன சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறேனோ அதை அவன் புரிந்து கொள்ளும் வகையிலே நான் எழுதணும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஸ்க்ரீன் பிளேவுடைய மெயின் விஷயம். லூக் டெக்காடோன்னு ஒருத்தர், அவர் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, சினிமா இஸ் த பியூட்டிஃபுல் ஃப்ராட் இன் த வேர்ல்டு அப்படின்னு. ஏன் சொல்கிறாரு? ஏன்னா அதை வந்து எதை வேணாலும் நீங்கள் ஏமாற்றலாம். சினிமான்றதே வந்து நிஜத்தை நிஜமாக, அதை நிழலாக காட்டுவது, நிழலை நிஜமாக காட்டுவது. ஒன்றுமே இல்லை, நடக்கவே நடக்கிற மாதிரி காட்டுறது தான் சினிமா. ஏற்றுக்கவே முடியாதது ஏற்றுக்கிற மாதிரி காட்டுறது தான் சினிமா. ஆனால் அது ஒரு மாதிரி ஒரு விழிப்புணர்ச்சியும் வந்திருக்குல்ல. படங்கள் இப்போ ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இட் brought back. பட் எல்லா கிரிமினல்ஸும் வந்து அநேகமான கிரிமினல்ஸ் என்ன சொல்கிறான், வை ஐ டிட் திஸ் கிரைம் அப்படின்னா, ஐ சா திஸ் ஃபில்ம். ஸோ அது வந்து இட் டச் யுவர் சோல். அது ரொம்ப ஒரு சோல் டையை க்ரியேட் பண்ணுறது தான் விஷுவல் மீடியா, விஷுவல் இம்பேக்ட். அதனால தான் அந்த விஷுவல் இம்பேக்டை வந்து நம்ம பாசிட்டிவாக யூஸ் பண்ணோம்னா 100% நம்மளால் வந்து அங்கே தான் நம்ம வந்து ஜீசஸ் குருன்றதை நம்ம கொண்டு வந்துடும். அப்போ மறுபடியும் நமக்கு வந்து ஷேடோ யாருன்னா அவர் தான் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். ஸோ அந்த ஷேடோவில் நம்ம வரும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் டெஃபினட்டாக. அதனால் நான் கொடுக்குற இம்பேக்ட் வந்து அவன் மனசை தொடணும், அது மனசு அசைக்கப்படணும். அந்த அசைக்கப்படுறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் ஆகுது. எதெல்லாம் ஹெல்ப் ஆகுதுனாக்கா, இந்த ஸ்க்ரீன் பிளேக்கு தேவையான கேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போ நான் ஸ்க்ரீன் பிளே பண்ணும்போதே நான் என்ன பண்ணணும்னா, கேரக்டரைசேஷன் முதல்ல நான் பண்ணணும். நான்லாம் எப்படி பண்ணுவேன்னாக்கா, ஃபேமிலி ட்ரீன்னே போடுவேன். அந்த ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு போட்டேன்னாக்கா மெயினாக யார் அப்படின்னு போடுறோம். அப்போ மெயினாக இருக்கவங்க வந்து ஃபேமிலி ட்ரீயில் 2வது பிரான்ச்லேயும் இருக்கலாம், இல்லை ஓப்பனிங் ஃபஸ்ட்டு அவரேவும் இருக்கலாம். நான் எடுக்கிற கதையை பொறுத்தது கேரக்டரேஷன் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணால் அப்போ எனக்கு தெரிஞ்சிடும் இந்த கதைக்கு இத்தனை கேரக்டர் தேவையா, இதை எதை அவாய்ட் பண்ணலாம், இல்லை 5 கேரக்டர்லேயே முடிக்க முடியுமா, அதை டிசைட் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்டோரியை கண்ட்ரோல்டாக நம்மளை கொண்டு வர்றதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப முக்கியம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மறுபடியும் அந்த எய்ம், நோக்கம், அந்த நோக்கத்தில் சொல்கிறதுக்கு இந்த கேரக்டர்ஸ் 4 கேரக்டர்ஸ் போதுன்னா 4 கேரக்டர்ஸ் பவர்ஃபுல்லாக இருந்தால் அதுலேயே நம்ம ட்ராவல் பண்ணலாம்.
இல்லை இதுக்கு நிறைய தேவை அப்படின்னாக்கா நம்ம அது வந்து அடிஷ்னல் கேரக்டர்ஸ் நம்ம கொண்டு வருவோம். அப்போ அந்த கேரக்டரைசேஷன் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ரிப்பீட் ஆகிறதாகவோ அல்லது வந்து ஒரு சிமிலராக இல்லாமல் பார்த்தோம்னா தான் வந்து படத்தில் கிளியராக இருக்கும். அதனால தான் நீங்கள் பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேனரிசம்னு ஒன்று வைப்பாங்க. ஒரு கேரக்டர் இப்படி தான் பேசுவோன்னா அது அதோட டைலாக். இப்போ நான் என் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து ஒரு சிமிலர் டைலாக் ரெகுலராக அது அப்படி தான் அது கேரக்டரை வந்து டைலாக் மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, பாடி லாங்குவேஜில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த கேரக்டருக்கு நம்ம ஒரு யூனிக்னஸை க்ரியேட் பண்ணிட்டோம்னா ஆடியன்ஸ் மைண்டில் அது உட்காந்துரும் தெளிவாக. இவர் இப்படி தான் பேசுவார், இவர் இப்படி தான் நடந்துப்பார் அப்படின்னு சொல்லி. அப்போது நமக்கு வந்து என்னென்னா நம்ம சொல்ல வேண்டிய நோக்கத்துக்கு ஒரு கேரக்டர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது வீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் பூஸ்ட் பண்ணி விடும். மற்ற கேரக்டர்ஸ்லாம் பூஸ்ட் பண்ண அவர் வந்து என்ன சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டே வருவார். அந்த சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு தான் இந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அப்போ ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே என்ன பண்ணுதுன்னா நம்ம சொன்ன நோக்கத்தை யார் மூலமாக சொல்லுகிறோமோ அவர் ஹிட் ஆகணும், படம் அப்போ தான் ஹிட் ஆகும். அப்போ அந்த ஹீரோ ஹிட் ஆகணும்னா அந்த ஹீரோவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து முக்கியமாக 100% வந்து ஸ்க்ரீன் ப்ளே தான். பட் ஐ வாண்ட் பி அ ஃபிலிம் மேக்கர், ஐ வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரிஸ் ட்ரை பண்ணுறேன், என்கிட்ட பெரிய பட்ஜெட் இல்லை, ஆனால் பண்ணுறதை நல்லா பண்ணணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு கேட்குற நேயர்கள்லாம் இருக்காங்க. அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் பிளேயை எப்படி புரிஞ்சுக்கலாம்? திரைக்கதை என்றது காட்சிகளின் அமைப்பு, வேறு ஒன்றும் இல்லை. முதல் காட்சி, ரெண்டாவது காட்சி, மூணாவது காட்சின்னு சொல்லி இந்த கதைக்கு மொத்தம் 25 காட்சிகள்ன்றமே அதுதான் ஸ்க்ரீன் பிளே. 25 சீன்ஸ். கதைன்றது ஓவராலாக வந்து இங்கே பிறந்தார், இப்படி வளர்ந்தார், இப்படி முடித்தார், கடைசியாக இவர் ஜெயிலுக்கு போனார், திரும்பி வந்தார், கதை. ஆனால் அவர் எங்கே வந்தார், அவருக்கு யார் இருந்தாங்க, எங்கே படித்தார், அதுக்கப்புறம் அவருடைய கேரக்டர் எப்படியா இருந்தது, எந்த ஏஜில் அவர் மனசு மாறினார், எப்படி வந்தாருன்றது வந்து ஸ்க்ரீன் பிளே. அப்போ அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து என்ன அப்படின்னாக்கா காட்சிகளாக கோர்த்து ஒவ்வொரு காட்சியும் கோர்ப்பது, முதல் காட்சி, ரெண்டாவது காட்சி, மூணாவது காட்சின்னு. அப்போ நம்ம முதல்ல கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னு வரும்போது கேரக்டர் பேரும் அவனுக்கு தெரியணும். அடுத்த சீனில் அவர் பேர் மோகன் அப்படின்னு தெரியணும். அப்போ நான் என்ன பண்ணணும்னா முதல் காட்சியிலேயே எல்லாருடைய பேரை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும். இவங்க பேர் இது, இவங்க பேர் இது, இவங்க பேர் இது. அட்லீஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், ஸ்க்ரீன் பிளேயில் ஓப்பனிங் வீட்லேயே வெளியே ஒரு போர்டாவது காட்டுவேன். அங்கே வந்து டேனியல் ஐஏஎஸ் அப்படின்னு போட்டேன்னா ஆடியன்ஸ் தெளிவாக தெரிஞ்சது தான் ஸ்க்ரீன் பிளே, வேறு ஒன்றும் இல்லை. தனியாக ஒரு டயலாக்ல சொல்லாமல் விஷுவலைஸ் பண்ணுறது. அப்போ விஷுவலில் நிறைய குறைக்கலாம். அதுதான் வெரி இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் நிறைய ஈஸியாக இருக்கும். அதுதான் அதுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிரியேட்டிவிட்டி சிசில் பி டெமிலி அவர் தானே வந்து 10 Commandments அவர் சொல்கிறாரு, கிரியேட்டிவிட்டி இஸ் அ ட்ரக், ஐ கேனாட் டூ எனிதிங் வித்தவுட் தட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழகாக ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா, கிவ் மீ எனி 2 pages ஆஃப் பைபிள், ஐ வில் கிவ் யூ எ பிக்சர். பைபிளில் ஒரு 2 பக்கத்தை எனக்கு கூட நான் ஒரு படம் எடுத்து காட்டுறேன். எப்படி பண்ண முடியும்? ஸ்க்ரீன் பிளே பண்ணதான், வேறு ஒன்றுமே இல்லை. 2 வசனத்தை வச்சு அதை கூட நம்ம ஸ்க்ரீன் பிளேவாக பண்ணலாம். வெரி சிம்பிள். ஸோ ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு கதையை எப்படி வேணாலும் நம்ம கொண்டு போக முடியும். அதனால தான் அந்த கிரியேட்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்க்ரீன் பிளே. அந்த கிரியேட்டிவிட்டின்றது கொஞ்சமாவது நமக்குள்ளேயே இருக்கணும். அதுக்கு வந்து இமேஜினேஷன்ன்றத வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கிரியேட்டிவிட்டி இல்லையா? நம்ம கற்பனை பண்ணணும், ஆனால் அந்த கற்பனை நிஜமாக தெரியணும். ஸோ ஆட் ஆன் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் தேவைப்படுவது ஸ்க்ரீன் பிளே, பட்ஜெட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் தேவைப்படுது ஸ்க்ரீன் பிளே, பேஸ் ஆஃப் த ஃபில்முக்கும் தேவைப்படுவது ரொம்ப முக்கியம். அது டெம்போ ஆஃப் த ஸ்டோரி வந்து ஸ்க்ரீன் பிளேயில் தான் நிற்கும். அது இன்னொன்று வந்து எடிட்டருக்கு ஈஸியாக வேலையை இன்னும் அவருக்கு வந்து க்ரியேட்டிவிட்டியை உருவாக்குறதும் இந்த ஸ்க்ரீன் பிளே. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தால் தான் மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால் ஸ்க்ரீன் பிளே இஸ் த பேக் போன். ஏன்னா அதில் தான் சாங் இருக்குது, அதில் தான் ரீரெக்கார்டிங் இருக்குது, மியூசிக் இருக்குது, அதில் தான் டயலாக் இருக்குது, அதில் தான் கேரக்டர்ஸ் இருக்குது, அதில் தான் ஆக்டர்ஸ் அவங்களுடைய டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ண முடியும். அது இருக்குது. ஆஃப் ஆல் தட் கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டரும் வந்து அதில் தான் அவர் வந்து ப்ரூவ் பண்ண முடியும், இல்லைன்னா ப்ரூவ் பண்ண முடியாது. கடைசியாக ஒரு மைய கருத்து, நீங்கள் சொல்கிறது நிறையா இருக்குது. சொல்கிற மாதிரி இது ஒரு தனி ஒரு 2 hour ஒர்க் ஷாப். அது அதுவும் நான் முன்னாடியே சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து இது கற்றுக்கிட்டு உடனே மாஸ்டர் ஆக முடியாது. பட் ஒரு டிட்பிட்ஸ் கடைசியாக வந்து ஏன்னா போனதில் நீங்கள் வந்து ஒய்ன்னு சொல்லி முடிச்சிங்க. இதில் நம்ம என்ன, வாட் இஸ் யுவர் ஃபைனல் கிரக்ஸ் இன் தி ஸ்க்ரீன் பிளே விச் யூ வாண்ட் டு டெல் தி ஆடியன்ஸ்? இல்லை, ஸ்க்ரீன் பிளே வந்து தட் நீட்ஸ் நமக்குள்ளேயே நிறைய ஒர்க் ஷாப். நம்ம வி ஹேவ் டு ரீட் லாட் ஆஃப் புக்ஸ். ஓகே, படிக்கணும். நம்ம மக்கள் வந்து படிக்கிறது, ரீடிங் டோட்டலாக குறைஞ்சிருச்சு. அது கண்டிப்பாக படிக்கணும். கதைகள் நிறைய படிக்கணும், நல்ல கதைகள் படிக்கணும், அது ரொம்ப முக்கியம்.
நல்ல கதைகள், நல்ல ஷார்ட் ஸ்டோரிஸு பைபிளே இருக்குது நிறைய இருக்குது. எப்படி மற்றவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்போது சோஷியல் சப்ஜெக்ட்ஸை படிக்கும்போது நம்ம இதை கார்லேட் பண்ண முடியும். இப்போ நான் பண்ணும்போது என்னென்னா, ஜெயகாந்த் இப்படி எழுதியிருக்காரு இந்த கதையில், இப்போ நம்ம பைபிளில் படிக்கும் போதும் அதே மாதிரி தான் இருக்குது இதுவும். அப்போ அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னா, இதை நான் எப்படி சோஷியலைஸ் பண்ண முடியுன்றதுக்கு வந்து வி நீட் மோர். அதனால இருக்கணும். 100% வந்து ரீடிங் ரொம்ப முக்கியம். நிறையா அதே மாதிரி நிறைய பார்க்கணும், நிறைய ஸ்க்ரீன் ப்ளே பார்க்கணும். சக்ஸஸ்ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே ஃபில்ம் எல்லாம் வந்து பார்க்கணும். நம்ம வந்து வேறு மாதிரி ஆகிட்டோம். நம்ம சொல்கிறது வந்து என்னென்னா, சினிமான்றதை விட நான் பாவம்ன்ட்டு நம்ம வந்துடுறோம். அஃப்கோர்ஸ் அதுலேயும் எல்லாத்துலேயுமே பாவம் இருக்குது. நான் சொல்கிறது என்னென்னா, ஏதேன் தோட்டத்திலே ஸ்டார்ட் ஆச்சு. ஏதேன் தோட்டத்திலே 2 தேட்டர் கொடுத்தாரு ஆண்டவர். இதில் படம் பாரு, இதில் பார்க்காத. நீ பார்க்குறது தப்பான படம் வந்தால் அது நம்ம பொறுப்பு இல்லை. தேர் ஆர் லாட் ஆஃப் மூவிஸ், குட் மூவிஸ் இருக்குது. எந்த அப்சீனும் இல்லாமல், ஒரு அருவருப்பானது வயலன்ஸ் இல்லாமல் அழகான கதைகள் கொண்ட படங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்த்தா தான் நம்ம கற்றுக்க முடியும் நிறையா. அது ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் சினிமா பொறுத்த வரைக்கும் ஓஷன் அது. அது இஃப் ஐ எம் லிவிங் ஃபார் 100 years, 100th year வரைக்கும் ஐ எம் லேர்னிங். அது தொடர்ந்து ஒரே நாளில் கற்றுக்கிட்டு போய் படம் பண்ணிடுற விஷயம் கிடையாது. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து தேவை என்னன்னாக்கா க்ரியேட்டிவிட்டிக்கு ஆட் ஆன் வந்து இது மாதிரி ரீடிங் புக்ஸ், வாட்சிங் ஃபில்ம்ஸ்ன்றது வந்து இட்ஸ் அ மஸ்ட். அது இருந்ததுன்னா இன்னும் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை improve பண்ணிக்க முடியும். that will give you a good screenplay. So if you want to be an effective storyteller, you also have to be an effective screenplay writer. Yes, இல்ல 100% true. So you can't be நான் ஒரு ஸ்டோரி ரைட்டர் தான், இல்லை ஸ்டோரி கிரியேட்டர் தான், பட் நான் ஒரு ஸ்க்ரீன் பிளேன்றது தெரியாமல் நான் இதை பண்ண முடியாது. இட்ஸ் அதான் நம்ம வந்து சொன்னேன் இல்லையா, 3 விதமான பார்க்கறதுக்கு எழுதுறது வேறு, படிக்கிறதுக்கு எழுதுறது வேறு. அது அந்த இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஆமாம், மிக்க நன்றி ரமேஷ். அடுத்த பகுதியில் 10 part சீரீஸில் 2வது பார்ட் இது. லெட்ஸ் ஜம்ப் இன் த 3rd part. பட் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோரி பற்றி பேசணும். செகண்ட், இந்த எபிசோடில் ஸ்க்ரீன் பிளேயோட இம்பார்ட்டன்ஸை பற்றி நம்ம சொல்கிறோம். இதில் நீங்கள் சொல்லும் போதே ஒரு புரிதல் வருது, இந்த டாப்பிக்லேயே ஒரு ஆன்சர் இருக்குது, ஸ்க்ரீன் அண்ட் ப்ளே. ஸோ இதை நம்ம அந்த வேர்ட்ஸை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணாலே இட் கேன் பி அ ஸ்மால் இன்ஸ்டாகிராம் ரீல். அதுலேயே ஒரு நீங்கள் சொல்கிற இந்த வடை சுடுற கடையை கூட ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலாக பண்ணலாம். பட் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்க்ரீன், அது நல்லா பண்ணுறாங்க இன்றைக்கி. சில பேர்லாம் ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. ஸோ மிக்க நன்றி. அடுத்த பகுதியில் இன்னொரு லேர்னிங்குள்ளே வருவோம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.